மார்க்கம்னு அர்த்தம். வேத மார்க்கத்தில் எத்தனையோ தெய்வங்களுடைய பேர் இருக்கும். ஸ்கந்தன் பேருண்டு, சிவன் பேருண்டு, நாராயணன் பேருண்டு, வாயு பேருண்டு, அக்னி பேருண்டு. இவ இத்தனை பேர் இருக்கும் இல்லையோ? இவர்களுக்குள்ள தொழுபவர்களாக இருந்தால் சனாதன தர்மத்தை சேர்ந்தவா. அப்ப வேத மார்க்கத்தை ஒத்துக்கிறோம், அவர்களுக்குள்ள நாம் இருக்க வேண்டும். இது ரொம்ப பழைய மார்க்கம். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் பேசச்சேவே லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு இப்ப கணக்கு சொல்லியாச்சு. என்னைக்கோ ராமன் இருந்திருக்கார், ஒன்றும் வேண்டாம். இன்னிலேருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் இருந்தார். அவர் பிறந்து இப்போ 1000 வருஷம் ஆக போகிறது. அப்போ 2017 வந்து 1000 வருஷம். அவரும் ராமாயணத்தை பற்றி சொல்லியிருக்கார், மகாபாரதத்தை பற்றி சொல்லியிருக்கார். அவருக்கு இன்னும் 300 வருஷத்துக்கு முன்னாடி சங்கராச்சாரியர் இருந்தார். அவரும் ராமாயணத்தை பற்றி சொல்கிறார், பாரதத்தை பற்றி சொல்கிறார். அவ்வளவு ஏன் சீன தேசத்திலேருந்து நம்ம பக்கத்துக்கு வந்துட்டு போனவாள்லாம் இருக்காளோ இல்லையோ? நம்ம சரித்திர புஸ்தகம் படிப்போம், 4வது 5வதுல படிக்கச்சேவே சொல்வாளே, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பாரத தேசத்தை பற்றி அவர் நிறைய எழுதியிருக்கார், அவர் ஒரு பிரயாணின்லாம் படிச்சிருக்கமோ இல்லையோ? அவள்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவா. அவர்களும் இதே ராமாயணத்தை பற்றி பாரதத்தை பற்றி சொல்றா. வேதவியாசர் காலத்தில் அவரும் எழுதி சொல்றார். அப்போ என்ன முன்னாடி எடுத்துன்னு போனாலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு நமக்கு கணக்கு இருக்கு. இதுதான் இன்னென்ன போது நடந்திருக்கு, கிருத்தயுகத்தில் இது நடந்திருக்கு, திரேதாயுகத்தில் இது நடந்திருக்குன்னு அதை பார்த்தாலே மிக பழமையான மதம்னு தெரிஞ்சு போடும். ரொம்ப பழையதா இருக்கிறதுனாலே அதை மாத்துறதெல்லாம் நடக்காத வேலை. பின்ன மாத்தி விடுறாளேன்னு சொன்னால் அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு நிற்கும், கொஞ்சம் ஆண்டுகளுக்கு நிற்குமே தவிர என்ன ஒண்ணு, அந்த கொஞ்ச ஆண்டுங்கிறது நாம பார்க்கச்சு ரொம்ப ஆண்டுகளாட்டம் தோணும், அப்படியே பயப்படுத்த வைக்கிறாப்புல தோணும். சனாதன தர்மத்தை பத்தி பயப்படுவதற்கு ஏறும் இல்லை. செய்யணும், முயற்சி எடுக்கணும், அவ்வளவுதானே முக்கியமே தவிர இவ்வளவு பழைய மரமா இருக்கே ஒருவேளை வெட்டிடுவாளோம்னால் சின்ன மரமா இருந்தா தான் வெட்ட முடியும். பழைய மரமா இருந்தா வெட்டுறது நடக்கவே நடக்காது. ஒரே ஒரு தண்டோட இருந்ததுன்னா தான் மரத்தை வெட்ட முடியுமே தவிர, ஆனா பார்த்தா இது பளபளான்னு இருக்கும், அது அழுது வடிஞ்சுட்டு இருக்கும். ஆனா ஒரு ஆபத்தும் அதுக்கு வராது. என்ன, பல கிளைகள் இருக்கு. ஒரு கிளையை வெட்டினா அடுத்த கிளை இருக்கு, அந்த விழுதை வெட்டினா இந்த விழுது இருக்கு. அதை நாம புரிஞ்சுக்கணும். அதனால பல கிளைகள் இருக்கே, பல விழுதுகள் இருக்கே, பல மதங்கள் இருக்கு. அதனால சனாதன தர்மக்கு குறவாக்கம் பேச வேண்டிய தேவையே இல்லை. இந்த லோகத்துல நன்னா வாழறதுக்கும் அதுதான் வழி சொல்லியிருக்கு.